கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து யோவான் உடைய நிருபத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியங்களை நாம் சற்று சிந்திப்போம். யோவான் அன்பை குறித்து அதிகமாக அவர்தான் மிக அழகாக சொல்லக்கூடியவர். அன்பை தான் அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இது கேட்டகாரிக்கலாக தெளிவாக சொல்லப்படுகிறது. உலகத்தை அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை, இயேசுவனுடைய அன்பு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் இல்லை என்று தான் அர்த்தம். ஏனெனில் அவர் சொல்கிறார், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதை தான் நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாமே பிதா உண்டாக்குனதில்லை. இதெல்லாம் பிசாசினாலே வரக்கூடியதான காரியங்கள். இந்த உலகத்திலே உண்டானது. இந்த உலகத்தின் அதிபதி இதையெல்லாம் அவன் வைத்திருக்கிறான். ஆகவே இதை பார்த்து நாம் வஞ்சித்து போகக்கூடாது. நாம் என்ன பண்ண வேண்டும்? உலகத்தையும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் நாம் அன்பு கூறாமல் இருக்க வேண்டும். அப்படி அன்பு கூறாமல் ஆண்டவரையே முழுமையாக அன்பு கூறுவோம் என்று சொன்னாலும், நாம் அவரை அன்பு கூறுவது போல நம்ம பிறரையும் அன்பு கூறுகின்ற வேளையில் நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த கண்களின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை அதிகமாக ருசி பார்த்து உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாமல் இருக்க எங்களுக்கு போதிய கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மையே அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.